கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போவோம். இந்த நாளிலே நமக்கு தெரிந்ததான ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1வது வசனம். சொன்னார். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையாய் சொல்லுகிற காரியம், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண. பல முறை இதிலிருந்து பல செய்தியை ஜெபத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே நாம் வாசிக்கும் போது இந்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம். சோர்ந்து போகாமல் நாம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையாக அவர் சொன்னார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நல்ல காலவேளையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இது தியானிக்கும் போது ஸ்தோத்திரம் யோசித்தேன். இந்த வசனத்தை பல முறை பல கோணங்களிலே செய்தியாக சொல்லியிருக்கும். இந்த வார்த்தை சொல்லணுமான்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை மிக வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எதிலே நாம் சோர்ந்து போக கூடாது, எதிலே சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும், எதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாலே வாசிப்போம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். யோனா 4:8. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையிலே படுகிறதுனாலே அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது எப்படி இருக்கும், நலமாய் இருக்கும் என்று யோனா சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சூரியன் உதித்த போது அந்த உஷ்ண வேலையை கீழ்காற்றை ஆண்டவர் கட்டளையிட்ட போது யோனா தலையில என்ன செய்கிறது? வெயில் பட்ட போது என்ன நடக்கு? அவன் தனக்குள்ளே அவன் என்ன செய்தானா? சாவை என்ன செய்தானா? விரும்பி சோர்ந்து போய் அவன் ஸ்தோத்திர சாவை விரும்பினான். நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம சோர்ந்து போய் ஏண்டா அந்த உலகத்தில் இருக்கிறோம், நம்ம இருந்து என்னத்தை சாதிக்க போகிறோம் என்று எண்ணுகிறோம். ஆனா இந்த காலவேளையில் சோர்ந்து போய் வந்திருக்கிற என் அருமையான சகோதரியை சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் சோர்வு வந்துட்டா என்னனாலும் செய்யணுங்கிற எண்ணம் கூட என்ன செஞ்சிடும்? வந்துடும். அல்லேலூயா. ஆகையால் தான் இயேசு உவமையாய் ஸ்தோத்திரம் அங்கே சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண. அப்போ எதிலே நாம் சோர்ந்து போக கூடாது, எப்போ சோர்ந்து போக கூடாது? முதல் காரியம் வாசிப்போம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 24:10. முதலாவது காரியம், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்ன செய்யுது? அப்ப நம்முடைய வாழ்க்கையில வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். எத்தனையோ ஆபத்துகளை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன். கலந்து வந்த பாதைகளை எண்ணி பார்த்தால் எத்தனை ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஸ்தோத்திரம் நம்ம நினைக்கவே கூடாது. நான் அடிக்கடி சொல்வேன், அன்னைக்கு உபாச ஜெபத்தில் கூட சொன்னேன், வட மாநிலத்தில் வெள்ளம் அதிகமாக அங்கே நிறைய அடிச்சுட்டு போகுது. நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் கேரளாவில் சொல்லுங்க வெள்ளம் அடிச்சுட்டு போய் வயநாட்டில் இப்போ எங்கே அடிச்சு கொண்டு போயிருக்கே சொல்லுங்களேன்? வெளிநாட்டிலையா? சென்னையில் அடிச்சு. சென்னைக்கு திருநெல்வேலிக்கு வராதுன்னு நினைக்கிங்களா? எப்போ வெள்ளம் வரும், எப்போ மழை பெய்யும் சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இதெல்லாம் தேசத்துல ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் 100க்கு 100 நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனையோ ஸ்தோத்திரம் உயரத்தில் உள்ள பெரிய அந்த மலை கல் பாறங்கல் எல்லாம் என்ன செய்கிறது? உருண்டு என்ன செய்கிறது? வந்ததை நாம் பார்த்தோம் டிவியில். ஸ்தோத்திரம்.
எத்தனை ஸ்தோத்திரம். அதில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாங்க, நான் பிறந்திருந்து எத்தனையோ ஆயுசு பார்த்துருக்கிறேன், இப்படிப்பட்ட மழை கரைஞ்சி வந்ததை நான் கண்ணால பார்த்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதை சொல்லுகிறேன்னா, ஸ்தோத்திரம், ஆபத்து வரும்போது நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையில பல காரியத்தை நினைத்து சோர்ந்து இருந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் என்ன செய்யும்? குறுகும். நம்முடைய ஆயுசு நாட்கள் குறைந்து கொண்டே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போக வேண்டாம். யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. சங்கீதம் 145வது சங்கீதம் 18வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 145:18. தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு ஆள் வாசித்தா விட்டு கொடுத்துருங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? ஸ்தோத்திரம். உண்மையாய் நம்ம கூப்பிடுவோமானால், உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் தூரத்தில் இல்லை, அவர் சமீபத்தில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆபத்து காலத்துல அவரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தூரத்தில் இல்லை, எங்க இருக்கிறாரு? சமீபமா இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உண்மையாய் கூப்பிடணும். ஸ்தோத்திரம், பேருக்காக அல்ல, ஸ்தோத்திரம், பாரம்பரியமாய் அல்ல, உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது ஸ்தோத்திரம், அவர் எங்க இருக்கார்னா சமீபத்தில் இருக்கிறார். இன்னும் சங்கீதத்தில் பாருங்க, 119வது சங்கீதம் 145வது வசனத்தை வாசிங்க. எப்படி கூப்பிடணும் பாருங்க. முழு இருதயத்தோடும் நான் என்ன செய்தேன்? முழு இருதயத்தோடு நான் கூப்பிட்டேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், உன்னுடைய பிரமாணங்களை நான் கைக்கொள்வேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை என்ன செய்யும்? ரட்சியும். அப்பொழுது நான் சாட்சிகளை நான் என்ன செய்வேன்? அப்போ உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு வருகிற ஆபத்துகள், நாச மோசங்களில் இருந்து நம்மை ஆண்டவர் விடுவித்து நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தான் நாம் சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? ஜபம் பண்ணுகிறவர்களாய் மாறணும். 50வது சங்கீதத்தில் 50:15 வாசிங்க. எப்ப கூப்பிடணும்? ஆபத்து காலத்தில் மட்டும் இல்லை, எப்பவும் ஆண்டவரை கூப்பிடணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வார்? அப்படி ஆண்டவர் நம்மளை செய்ய முடியும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. அப்ப முதலாவது காரியம், எப்ப சோர்ந்து போக கூடாது. நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஆபத்து காலத்துல சோர்ந்து போகாமல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அதான் சொன்னேன், சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் சொல்றேன், எங்க கிளம்புனாலும் ஜெபம் பண்ணிட்டு போங்க, வந்தோடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு. முன்னால சாப்பாடு வைக்கீங்களா? இந்த ஆகாரத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடை ஸ்தோத்திரம், உள்ள இருக்கிற விஷயம் நல்லா அரைத்து நல்ல சுகத்தோடு காணப்படணும். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தணும். இந்த கோழிக்கு முன்னால் வச்சோன்னா, கோழிக்கு முன்னால் இற வச்சா எப்படி செய்யும்? பார்த்து ரசிக்குமா? வச்சோன்னு டொக்கு 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 டொக்குங்கிற மாதிரி நமக்கு முன்னால் வச்சதோ டக்கு டக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது? சாப்பிட்டு முடிச்சிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த ஆகாரத்துக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ முதலாவது காரியம், ஏன் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகவே கூடாது. இரண்டாவது காரியம், நேரம் இல்லாதனால வேகமாய் நான் போகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ
அவனை அவர் என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். இரண்டாவது, ஏன் நாம் சோர்ந்து போக கூடாது அப்படின்னு சொன்னா, இங்க தகப்பன் தன் பிள்ளையை என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார், கண்டிக்கிறார். ஸ்தோத்திரம். இரண்டாவது தரம் சத்தம். இரண்டாவது தரம் இங்கே நாம் ஆலோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய தகப்பன் நம்மளை என்ன செய்கிறார்? சிட்சிப்பார். சிட்சிக்கிறது போல அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை அவர் என்ன செய்கிறார்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில சிட்சைகள் வரும். சிட்சைகள் அன்பு கூறுகிறவர்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். ஆனா அதுல நம்ம சிட்சை வருகிறதுல நாம் சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு தெரிந்த ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது, பழைய காலத்து வீடு, ஜெபம் பண்ண போகும்போது ஸ்தோத்திரம், அது பழைய நில கட்டையா இருக்கு. அதுல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போகும்போது டம்முன்னு ஒரு நேரம் என்ன செஞ்சது? இடிச்சிச்சு. இடிச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அப்படியே என்ன செய்தேன்? தடவுனேன். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடு அப்படி இருக்கு. ஆனால் இடிபட்டது மட்டுமில்லை, அந்த வீட்டுக்கு கட்ட வாசல் கிட்ட போனாலே தன்னாலேயே கீழே குனிஞ்சிருக்காங்க. என்ன செய்யும்? போனா என்ன செய்யும்? இடிக்கணும் வந்துடும். நம்முடைய வாழ்க்கையில சிட்சை வருமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் உபத்திரவப்பட்டது நான் நல்லது, உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன்? கற்றுக்கொள்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும், கண்ணீர் வரும், கவலை வரும், வேதனை வரும், பிரச்சனை வரும். நான் சொல்ல வீட்டுக்கு வாசப்படி உண்டு. அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறார்? சிட்சிக்கிறார். எந்த தகப்பன் அதிகம் உண்மையா ஒரு நல்ல தகப்பன் பிள்ளையை சிட்சிக்கலைன்னா அந்த பிள்ளை ஒண்ணுக்கு ஆகாம போயிடும். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும், வைக்கணும், செல்லம் கொடுக்கணும், அன்பு செலுத்தணும், எல்லாம் செய்யணும். ஆனால் கண்டிப்பா என்ன செய்யணும்? சிட்சிக்கணும், கடிந்து கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்கிறார். சில நேரம் அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? சிட்சிக்கவும் செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இல்லைன்னா ஒரு பேலியாளுடைய பிள்ளையை போல நம்ம என்ன செஞ்சிருவோம்? மாறிடுவோம். ஸ்தோத்திரம். நம்ம இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையாக நாம் காணப்படவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப சிட்சை வருதுன்னா, வியாதி வருது, பலவீனம் வருது, ஒரு ஸ்தோத்திரம் ஏதாகிலும் சூழ்நிலை வருகிறதுனா நம்ம சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. லேவியராம புத்தகம் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இன்னும் 2 காரியத்தை நாம் வேகமாய், நிறைய வசனம் இருக்கிறது, நேரம் இருந்தா சொல்றேன். லேவியராமம் 19:2. சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படி இருங்க? பரிசுத்தராய் இருங்கள், பயந்திருக்கவும் ஆசரிக்கவும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இதுல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்ன வாசிக்கிறோம்? முதல்ல நான் பரிசுத்தர், ஆகையால நீங்களும் எப்படி இருக்கணும்? அப்போ எதுக்கு சிட்சிக்கிறார் தெரியுமா? நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ்வதற்கு நம்மளை என்ன செய்யறாரு? சிட்சிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாது. ஸ்தோத்திரம். எங்கள் அப்பாட்ட நான் அடி வாங்கினதே கிடையாது. ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா ஒரு பையன், ஸ்தோத்திரம், பையனை விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது கல்லை தூக்கிட்டு, ஸ்தோத்திரம், அவன் உன்னைய அடிச்சு விடுவான் வச்சு விடான்ட்டான். ஒரு கல்லை தூக்கிட்டு எரிஞ்சிட்டேன். எரிஞ்ச உடனே ஸ்தோத்திரம் மண்டை அப்படியே இதில் பட்டு இதாயிடுச்சு. ஸ்தோத்திரம். உடனே போய் அவன் வீட்டில் சொன்னோன்னா போலீஸில் சொல்லிட்டாங்க. போலீஸ், சின்ன பையன் தான், டவுசர் தான் போட்டிருப்பேன். ஸ்தோத்திரம். உடனே போலீஸ் உடனே வீடு தேடி போலீஸ் வந்து என்னை பிடிச்சி போயிடுச்சு. வச்சு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்தோத்திரம் வச்சாதான் சரியாக வருவான்னு பூட்டலை அதுக்குள்ளே வச்சு வெளியே கொண்டிய போட்டாங்க. ஸ்தோத்திரம். ஸ்டேஷனில். ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரொம்ப சேட்டை. எங்கள் வீட்டில் சொல்ல ரெட்டை சொல்லிக்காரன் பயங்கர ஸ்தோத்திரம். எவனாலும் கை நீட்டிடுவேன்.
ஸ்தோத்திரம். என்னனாலும் எதுனாலும் அவன் எவ்வளோ பெரிய வேலினாலும் முள்வேலி அப்படியே தாண்டுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிலாம் செய்யறதுனால சொன்னடி கேட்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மறக்க முடியாது. ஒரு நாள் நல்ல ஒரு அருவா, பெரிய அருவா எடுத்துச்சு. கர்த்தருக்கு கதவை அடைச்சிக்கிட்டு சொந்த வந்தோம் எல்லாம் வந்துடுவாங்கன்ட்டு உள்ளே கொண்டி போட்டு ஸ்தோத்திரம் அருவா போடங்கிட்டு 2-3 பூசை கொடுத்தது பார்க்கணும். இன்றைக்கு மறக்க முடியாது. அன்னைக்கு என் குணம், என்னுடைய எல்லா சுவாபங்களும் மாறினது. அல்லேலூயா. அப்படி கண்டிக்கலைன்னா ஸ்தோத்திரம் என்ன செஞ்சிருக்காது. எனக்குலேருந்து நான் பெரிய ரவுடி மாதிரி ஆகணும், பெரிய ஸ்தோத்திரம் ஸ்கூலில் ஆனாலும் சரி, எதில் ஸ்தோத்திரம் எதனாலும் சரி தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கொஞ்சம் அங்கே ஹைஸ்கூலுக்கு வந்த பிறகு கொஞ்சம் ரொம்ப வாழலாம் இருந்தது. என்னைய மாதிரி ஹைஸ்கூலில் யாருமே சேட்டை பண்ணியிருக்க மாட்டீங்க. இதே ஹைஸ்கூலில் தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேரில் ஒயர் சேரில் வாத்தியார் அடித்தான்னு குண்டு ஊசியை பூராத்தையும் வச்சு விட்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிசியே வாங்க முடியாமல் ஆகிப்போச்சு தெரியுமா உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே ஸ்கூலில் கர்த்தருக்கு 1 மாதம் ஒரு பையனை தூக்கி போட்டது நிமித்தமாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 1 மாதத்துக்கு மேலே ஹைஸ்கூலுக்கு இழுத்து மூடப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஏதை சொல்லுகிறேன்னு சொன்னால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை சிட்சிக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம அவருக்கு ஒரு தகுந்த ஒரு பாத்திரமாய் நாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிச்சை வரும்போது தான் கர்த்தரை தேடணும், ஆராதனைக்கு போகணும், சபை கூடியவர் வரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யும்? வருமா வராதா? வரும். அல்லேலூயா. அங்க பாருங்க, உங்களிலே அவனவன் தன் தன் தாய்க்கும் தன் தகப்பனுக்கும் பயந்திருக்கமோ என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கும் கடவீர்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்ப எதுக்கு சிச்சைன்னு சொன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை அவருக்கு என்ன செய்யறான்? கண்டிக்கிறான். அதுக்கு இன்னொரு வசனம் வாசிக்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். யோபு 5வது அதிகாரம் 20வது வசனம். யோபு 5:20. பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும், பஞ்சத்திலே அவர் உம்மை மரணத்துக்கும், யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலைக்கு என்ன செய்வார்? காப்பார். தொடர்ந்து வாசிக்க. பஞ்சத்தை பார்த்து நீர் என்ன செய்வீர்? நகைப்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்கு. அப்போ எப்போ நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிக்ஷைகள் ஸ்தோத்திரம் ஆண்டவர் நம்மை கண்டித்து சில காரியத்தை செய்யும் போது நம்முடைய கூடாரம் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏன்டா அந்த பிள்ளையை பெற்றோம் ஸ்தோத்திரம் போலீஸில் கையெழுத்து போட்டு கொடுத்த ஆட்கள் நான் நிறைய பேர் அறிவேன். அல்லேலூயா. வேண்டவே வேண்டாம். ஏன் சொன்னா ஊதாரியாய் ரவுடியாய் மோசமானவனாய் சுற்றி தெரிகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இங்கே நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மை கண்டிஷன் பண்ணுகிறார்னு சொன்னா, கண்டிக்கிறார்னா கண்டிக்கிற அந்த தகப்பன் தான் உண்மையான தகப்பன். அல்லேலூயா. எப்படினாலும் போயிட்டு வா, எப்படினாலும் போனா அவன் ரவுடியா என்ன செஞ்சிருவான்? மாறிடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது காரியம். 3வது காரியம், நேரம் அதுக்கு நிறைய வசனம் சொல்லலாம், நேரம் இல்லை. ஸ்தோத்திரம். அடுத்து 2வது, ஆண்டவர் நம்மை கண்டிக்கும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது. 3வது, நாம் ஏன் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும்? கலாத்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். கலாத்தியர் 6:10. கேட்கல. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எதை வாசிக்கீங்க? 6:9 வாசிங்க. 9 வாசிங்க. அதான் நன்மை செய்கிறதில். அப்போ அடுத்த காரியம், எதில் நாம் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னா, எதில் சோர்ந்து போகக்கூடாது? நன்மை செய்கிறதுல. நம்மளால் என்ன மற்றவங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த நன்மை செய்கிறதுல நாம் சோர்ந்து போகவே. முதலாவது, ஆபத்து வரும்போது ஆபத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. 2வது, கர்த்தர் நம்மை கண்டிக்கும் போது
நாம் சோர்ந்து போகக்கூடாது. மூன்றாவது காரியம், நன்மை செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது. அது அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, நம்மளாம் அவங்ககிட்ட துட்டு இருக்கு, நம்மகிட்டலாம் துட்டு இல்லை, இப்படிலாம் என்னதுங்க. நன்மை செய்கிறதுல நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். ஆகையால தேவ பிள்ளைகள் எதுல சோர்ந்து போகக்கூடாதுன்னா, எதாயிலும் நம்மை கொண்டு சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நன்மை செய்வோமானால் அதோடைய பிரதிபலனை நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இப்ப 10வது வசனத்தை வாசிங்க, 6:10. ஆகையால் எப்ப நன்மை செய்யணும்? நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, குடும்பத்தாருக்கு மட்டுமில்லை, யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் என்ன செய்யணும்? சொந்தக்காரங்களை மட்டும் கூட்டி சோறு போடுறது, குழம்பு வைக்கிறது இல்லை, அவங்கள மட்டும் தான் கவனிக்கிறது இல்லை, யாருக்கும் செய்யணுமா? விசுவாச குடும்பத்தார்னா யாரு? சபையா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்களேன்? நன்மை செய்யணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் நாமத்தில் வருகிறவர்களுக்கு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அது என்ன உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மூன்றாவது காரியம், எதிலே நாம் சோர்ந்து போக கூடாதுன்னா, நன்மை செய்கிறதிலே நாம் என்ன செய்யக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனம். ஏய் பேசக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 3:13. சகோதரரே, நீங்க நன்மை செய்யறதிலே என்ன செய்யக்கூடாது. நன்மை செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது. பணம் மட்டும் இல்லை, எந்த காரியம் நம்மளால செய்ய முடியுமோ முடிந்த அளவுக்கு அந்த காரியத்தில் என்ன செய்யணும். பணம் இல்லைனாலும் சரிதான், நம்மளை சில காரியத்தில் ஈடுபடுத்தி நம்ம மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம். நன்மை செய்யணும். ஒரு ஆளுக்கு பிரச்சனையா, அதுக்கு போறீங்க, நீங்க ஒத்தையில போக, நான் வாரம் கூட அப்படின்னு போய் என்ன செய்யலாம். சப்போர்ட் பண்ணலாம், நன்மை செய்யலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகவே. இன்னொரு வசனம் கூட வாங்க, ஸ்தோத்திரம். அதுல வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1 வசனம். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும், எல்லா மனுஷருக்கும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் என்ன செய்யணும், வேண்டுதலையும் சோத்திரங்களையும் என்ன செய்ய பண்ண வேண்டும். அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும். 3வது வசனம். அது பாருங்க, அது ஆண்டவருக்கு மத்தியில் எப்படி இருக்கும். நன்மையும் அது பிரியமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, 3வது காரியம், நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆளை கொண்டு போய் நடக்க முடியலேன்னு சொல்லி கொண்டு விட்டீங்கன்னா அதே ஒரு நன்மை தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்தில் அந்த யூடியூப்ல ஒன்று பார்த்தேன், ஆனால் அந்த ஆள் முகத்தையே காட்ட மாட்டான், பைக்கில் போய்கிட்டே இருக்கான். நீங்கள் ஒருவேளை பார்த்துருக்கலாம். ஸ்தோத்திரம். பைக்கில் போயிட்டு இருக்கு, ஏதாட்டும் ஒரு வண்டி பெட்ரோல் எடுத்து ஏதாட்டும் ஒரு ஆள் தள்ளிக்கிட்டு போனால் ஸ்தோத்திரம், அந்த ஆள் பெட்ரோலை வாங்கி கொஞ்சம் பிள்ளைய அப்போ கீழே உட்காரு, எல்லாரும் என்ன அங்கே போகுது. ஸ்தோத்திரம். பெட்ரோல் வாங்கி ரெடியாக வச்சுருக்கான். அந்த வண்டியை உருட்டிட்டு போகும்போது ஸ்தோத்திரம், பிரதர் இந்த பெட்ரோலை ஊற்றி என்ன செய்ய வண்டியை ஓட்டிட்டு போகணும். ஆனால் அந்த ஆள் வண்டி தெரியுது, அந்த ஆள் தெரியல. நம்ம ஆளுனா ஸ்தோத்திரம். அவன் உடனே பெட்ரோல் பங்கு ரொம்ப தூரம் இருக்கு, உருட்டிட்டு போகிறேன், அதனால நீங்கள் ஏற்ற வேலையில் பெட்ரோல் தந்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு ரூபா கொடுத்தா அந்த ஆள் வாங்க மாட்டேங்க. இல்லை பிரதர் வச்சு இப்படி ஒவ்வொரு பக்கம். அப்போ என்ன செய்கிறாங்க சிலருக்கு, எப்படி. எனக்கு ஒரு நண்பர் உண்டு, இன்றைக்கும் செய்கிறார். என்ன செய்கிறார் தெரியுமா? ஸ்தோத்திரம். ரோட்டில் உள்ள மைண்டு சரியில்லாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவனை ஸ்தோத்திரம் பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சு 2-3 பேர் சேர்ந்து
சோத்திரம் பூரா அந்த முடி கிடி தாடி கிடி எல்லாத்தையும் சேவி பண்ணி சோத்திரம் குளிப்பாட்டி இந்த பழைய நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு அவனை உட்கார வச்சு அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போவான். அல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் என்ன என்ன இருக்கு? ஸ்தோத்திரம் என்ன வேணும்? அப்போ சோர்ந்து போகக்கூடாது. ஒருவேளை அவங்களால தீமை வந்தாலும் சரிதான், நன்மை செய்கிறதிலே நாம் என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவ பிள்ளைகளாக இருக்கிற யோவான் பிரதர் இந்த ஸ்தோத்திரம் குறிச்சிக்குளத்தில் ஒரு அங்கே ரோட்டில் எங்கள் கடை பக்கத்தில் இருக்கு. ஸோ அடிக்கடி ஏதாவது வாங்கி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் பட்டை அடிக்கிறத விட்டுட்டார். அல்லேலூயா. அப்படி தானே தம்பி? கர்த்தருக்கு அல்லேலூயா. அப்போது ஸ்தோத்திரம் இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கும் பட்டை. அதில் ஸ்தோத்திரம் என்ன அந்த அளவுக்கு அன்றைக்கி நாங்கள் நானும் தர்மகுமார் பிறகு பேசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்பி டேவிட் தான் சொன்னால் இப்போ ஸ்தோத்திரம் இப்போ பட்டை அடிக்கிறத விட்டுட்டாரு அப்படின்னா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அந்த சின்ன உதவி செய்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தில் என்ன செய்யும்? கொண்டு வரும். அப்போ மூன்றாவது காரணம், நன்மை செய்கிறதுல நம்ம என்ன செய்யக்கூடாதா? நீதிமொழிகள் 3:27 வாசிங்க. 3:27. இன்னும் ஒரு காரியத்தை வேகமாக சொல்லி முடிச்சிடும். நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி இல்லைன்னா செய்ய வேண்டாம், இல்லைன்னா செய்ய வேண்டாம். நமக்கு நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் நீ சொந்த பந்தத்துக்கு வெறும் சோத்திரம் அவங்கள பிரியப்படுத்துன்னு சும்மா சோறு போட்டிங்கிறாங்க, நல்லா தின்னுட்டு போயிட்டு 2-3 மாதம் திரும்ப அதுக்கு பிறகு இவன்லாம் ஒன்றுக்கு ஆக மாட்டான் வைக்க மாட்டான் நம்மளை தூத்திக்கிட்டு தான் இருப்பான். அவங்கள ஏளனமா நம்மளை நினைப்பாங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு நன்மை செய்ய என்ன கொடுத்திருக்காரு? திராணிக்கு இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு. சிலருக்கு யாருக்கு செய்யணும் யாருக்கு செய்யக்கூடாதுன்னு தெரியாது. சொல்லுவாங்க பிச்சை பாத்திரம் அறிந்து என்ன செய்யணுமா? பிச்சை போடணும். அதை திராணிக்கும்படி நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நம்முடைய திராணி இருக்கு, நம்ம செய்வோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு திராணிக்கு தக்கவாறு நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு. இல்லாத இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்ம செய்யும் போது அதுக்கு ஏற்ற பிரதிபலனை கர்த்தர். அதுக்கு இன்னும் வசனம் வாசிக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் வேகமாய் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:10. சரீரத்தில் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை, வெறும் பலனை அல்ல, எப்படியா தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக என்ன செய்யணும்? அப்போ நம்ம சரீரத்தை அவன் செய்யத்தக்க நன்மைக்கு தக்க ஸ்தோத்திர தீமைக்கு தக்கதான பலனை என்ன செய்யும்? சொல்லுவாங்களே, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அல்லேலூயா. நன்மையை விதைச்சா நன்மையை அறுப்போம், தீமையை விதைச்சா தீமையை தான் என்ன செய்வாங்க? அறுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதற்கு ஏற்ற பிரதிபலனை ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? தருவார். அல்லேலூயா. அப்போ மூன்றாவது காரியம் என்னது அப்படின்னு சொன்னா, எதிலே சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு சொன்னா, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும்னா நன்மை செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது? 4வது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு மட்டுமில்ல, ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு இந்த ஊழியம் செய்கிறவர்களும் சோர்ந்து போகக்கூடாது. வாசிக்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 1வது வசனம். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்று இருப்பதினாலே சோர்ந்து போகிறது இல்லை. போதும். அப்போ ஸ்தோத்திரம், நல்ல கவனிங்க. அப்போ எதிலே சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னா, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்ற ஊழியத்தை உடையவர்களாகிய நாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது? எங்க
நம்ம கண்ணுக்கு முன்னால் நம்ம கைப்படுத்தி கொடுத்துட்டு வரோம், நமக்கு முன்னால் கிழிச்சு போடுவாங்க. ஸோ கொடுத்துட்டு இப்படி திரும்புவோம், கொடுக்க போனோம், இங்கெல்லாம் என்ன செய்யாதங்க, கொடுக்காதங்க. ஸ்தோத்திரம். சிலவன் பார்த்தா நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே நம்ம கொடுத்த கைப்படுறதி அப்படி ராக்கெட் அப்படி சங்குன்னு விடுவான். என் மேலாம் நிறைய முறை வந்திருக்கு. இல்லையா? அதை கண்டு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் ஆனாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக ஊழியத்தின் மேல வாஞ்சியாய் இருக்கிறதுன்னு சொல்ற நம்ம ஸ்தோத்திரம், அதை அவங்க வாங்கி நம்ம கொடுக்கிற கைப்பிரதியை வாங்கி எங்கேயாண்டு ஒரு இடத்துல போட்டாலும் ஒரு நாள் எடுத்து யாராயிலும் ஒருவர் படிக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். இல்லையா? நான் ஒரு சாட்சியை கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் கைப்பிரதி கொடுத்துருக்காங்க. அவங்க ஆண்டவரை அறியாதவர்கள் ஸ்தோத்திரம் வாங்கி வேத புக்கு அப்படின்னு சொல்லி மேசையில் போட்டுட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவங்க போய் வீட்டில் வேலை பார்த்துருக்காங்க. அப்போ பார்த்து அவங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க நிம்மதி இல்லாமல் பிரச்சனைக்குள்ளே இருந்திருக்காங்க. வந்த உடனே ஸ்தோத்திரம், ஏக்கா கொஞ்சம் போறீங்க, நான் வீட்டில் வேலை பார்த்துட்டு நான் என்ன செய்கிறேன் பாரு. வெளியே உட்கார்ந்தவங்க நேரம் போகலன்னு சொல்லிட்டு அந்த மேசை மேலே இருக்கிற புக்கை எடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, அவங்க படிக்கிற இது வேத புக்குன்னு போட்டுட்டாங்க. ஆனால் அவங்க படித்து ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்கிறவர்கள், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கப்பட்டு இருக்கிறபடினாலே என்ன செய்கிறது இல்லை. எத்தனை எதையும் தாங்க இதயத்தை கொடுத்துருக்காரு. ஸ்தோத்திரம். என்ன பேச்சு, என்ன ஏச்சு சொல்லாத சொன்னாம்பாங்க. ஸ்தோத்திரம். என்னென்னலாம் ஏச்சு பேச்செல்லாம் கர்த்தருக்கு வாங்கினாலும் இதெல்லாம் ஒவ்வொருவரும் ஏசுறாங்களா பேசுறாங்களா ஊழியம் செய்யவே முடியாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை காரியங்கள் அதெல்லாம் சொன்னா இருதயமே வெடிச்சிடும். அப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் ஸ்தோத்திரம் சோர்ந்து போகாமல் நிற்க கர்த்தர் பலன் தந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் வாசிக்கும் போது ஊழியத்திலே நம்ம என்ன ஆகக்கூடாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் போது ஸ்தோத்திரம் நம்மளை சிரிப்பாங்க, ஏளனமா பண்ணுவாங்க, ஏளனமா பேசுவாங்க. இது இப்படி கொடுத்துக்கிட்டு அலைதியில் அப்படிலாம் பேசுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதோ வெளிநாட்டில் ரூபாய் வாங்கிட்டு இப்படி கொடுக்கீங்கம்பாங்க. நம்ம பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு நாம் சொல்கிறோம். அல்லேலூயா. சிலர் இப்படி ஸ்தோத்திரம் யாரும் எது நினைப்பாங்கங்கிறதுக்காகவே கைப்படுத்தி கொடுக்கறதுக்கு வரமாட்டாங்க. சொந்தக்காரங்க ஏதோ சொல்லுங்களேன், எதுவும் சொல்லுவாங்க, நம்மளை நினைப்பாங்க, அப்படிலாம் எண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். நாம் சோர்ந்து போகவே கூடாது. அல்லேலூயா. கேட்டாலும் சரி கேட்காம போனாலும் சரி ஸ்தோத்திரம், நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவருக்காக என்ன செய்யணும். இப்படிப்பட்ட ஊழியத்தை அதுக்கு முன்னால் உள்ள வசனத்தை வாசிங்க. இல்லை அதில் இல்லை 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 சாரி, ஸ்தோத்திரம் வாசிங்க. சங்கீதம் 35வது சங்கீதம், அதில் நீங்கள் அந்த 4க்கு மேலே 3வது அதிகாரத்தில் அந்த காரியம் இருக்கிறது. இல்லை நேரம் இல்லை. சங்கீதம் 35:27 வாசிங்க, வேகமாக போயிடும். 35:27. என் நீதி விளங்க அப்போ தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு நல்ல கவனிங்க. அப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்வானால் ஊழியக்காரர் மாத்திரமல்ல, யார் ஊழியம் செய்தாலும் ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ ஸ்தோத்திரம், நம்ம ஊழியத்தில் ஒரு விதத்திலே நாம் சோர்ந்து போகவே கூடாது. எங்க ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை எப்போதும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வச்சு ஒரு தரம் ஊழியக்கார கூட்டத்தில் பேசினேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியக்காரர்களை என்னெல்லாம் செய்வார் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு அநேக ஊழியக்காரருக்கு பிரயோஜனம் வந்து ஏதை சொல்லுகிறேன்னு சொன்னால், நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியம், நான் சொல்கிறேன், இந்த சண்டே கிளாஸ் ஊழியெல்லாம் செய்யுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது சண்டே கிளாஸ் ஊழியம்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் என்ன செய்யுங்க, பிள்ளைகளை கூட்டு போய் 10 பிள்ளைகளை வச்சு இப்போ கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போ வரக்கூடிய நாட்களில் வாலிபர் கூட்டம் எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து நடத்த போகிறோம். அல்லேலூயா. விழித்திருந்து ஜெபம் பண்ண போகிறோம். ஏதை சொல்லுகிறேன்னு சொன்னால், ஆண்டவருக்காக என்னமாகில என்ன செய்யணும், நான் செய்யணும், என் பிள்ளைகள் செய்யணும், என் குடும்பம் செய்யணும் அப்படின்னு விரும்புங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஊழியம் செய்வதிலே நாம் சோர்ந்து போகவே இன்னும் வாசிக்க பார்ப்போம். சங்கீதம் 104வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். பாருங்க, ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கணத்தை கொடுக்க பாருங்க.
தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை ஆண்டவர் செய்கிற காரியம். அதில் வாசித்த ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறாரு. வேலை இல்லை, தொழில் இல்லை, அதனால ஊழியம் செய்கிறது அல்ல. இங்கே தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் அவர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று நீங்க ஊழியம் செஞ்சீங்கன்னா, உங்க பிள்ளைகள் செய்யும். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒருவன் எனக்கென்று ஊழியம் செய்வானால் பிதாவானவர் என்ன செய்வார்? கனம் பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும், ஒரு ஊழியக்காரர் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யும். 7 பிள்ளைகளை படிக்க வைக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்தில் 7 பிள்ளைகளும் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள். 7 பிள்ளைகளும் நல்லா கார் வச்சிருக்காங்க. 7 பிள்ளைகளுக்கும் 7 சபை இருக்கிறது. கர்த்தர் அந்த அளவுக்கு இவர் சின்ன செட்டில் தான் நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் கனம் பண்ணுவாரா? கனம் பண்ண மாட்டாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7 பிள்ளைகளும் இன்றைக்கு கர்த்தருடைய சேவையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ என்னன்னு சொன்னா, ஊழியம் செய்வதில் நாம் சோர்ந்து போகவே, கைப்பறத்து கொடுக்கிறதுக்கோ ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிறதற்கோ நாம் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. ஆண்டவருக்காக நான் ஏதாயிலும் செய்யணுங்கிற அந்த விருப்பம் நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா. இன்னும் வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். யோவான் 12:26 வாசிங்க. நான் அப்படியே சொன்ன காரியம் தான். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வதனால என்ன செய்வான்? பின்பற்ற கடவன். அப்ப ஆண்டவரை பின்பற்றணும், மனுஷனை பின்பற்ற கூடாது. அப்ப பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனோ. ஊழியம் செய்கிறவங்க கூட பக்கத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? கூட இருப்பார். அல்லேலூயா. மனுஷனுடைய கரங்கள் கூறியிருந்தாலும் கர்த்தருடைய கரம் ஒரு நாள் என்ன செய்யாது? குறுகாது. நான் எங்க இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனோ இருப்பான். ஒருவன் எனக்கென்று ஊழியம் செய்வானால் பிதாவானவர். நான் அப்படியே சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்தால் அதற்கு ஏற்ற கனத்தை கர்த்தர் என்ன செய்வார்? பிள்ளைகளை பட்டினியா போடுவார், அப்படி பண்ணுவார், இப்படி இல்லை. ஸ்தோத்திரம். கனம் பண்ணுகிற ஆண்டவர். மனுஷன் கனப்படுத்தினா கொஞ்ச நாள் தான் கனப்படுத்துவான், அதுக்கு பேர் கனப்படுத்தாம போயிடுவான். ஆனா தேவன் கனப்படுத்துவார்னா உயர்ந்த காரியத்தில் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசித்து நான் முடிப்போம். அந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு உள்ள கணத்தை தான் நான் சொல்றேன். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். 40:29. சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை. அப்ப சோர்ந்து போனவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவன் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருப்போரோ 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பறையார்கள், நடந்தாலும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? செய்வார். யாருக்கு? சோர்ந்து இருந்த ஊழியக்காரி கூட கர்த்தர் தட்டி எழுப்ப முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 காரியத்தை சொல்லிருக்க. முதலாவது ஸ்தோத்திரம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்ன வார்த்தை எப்படி? ஆபத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. 2வது, கர்த்தர் நம்மளை கண்டிக்கும் போது, கண்டித்து நம்ம புத்தி சொல்லும் போது, நம்மை நடத்தும் போது நாம் சோர்ந்து போகவே கூடாது. 3வது, நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. 4வது, ஊழியத்திலே நாம் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அற்பமாய் எண்ணுகிறவர்கள் அற்பமாய் எண்ணட்டும். ஆனால் நம்ம எவ்வளவு நம்ம ஸ்தோத்திரம், நம்ம ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறோமோ ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் எண்ணி பாருங்க, இந்த வருஷத்தில் ஒரு ஆத்மாவாயில ஆதாயப்படுத்திருக்கிறோமா? நம்மளமா சபைக்கு வந்திருக்குமா என்று யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எப்படி ஆகிலும் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வோமானால், ஆத்துமா ஆதாயம் செய்கிறவன் யாருன்னு போட்டுருக்கு? ஞானம் உள்ளவன் என்று சொல்லிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிப்போமா? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ எந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ எந்த லேசான. எல்லாரும் சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசா. நல்ல கைத்தடி போல். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போ. இந்த வருஷ கடைசியில சோர்ந்து போகாதுங்க, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த இரவோ, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடோ இந்த லேசான உபத்திரவோ. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார் என்று சொல்லிப்பார். இந்த நல்ல மத்தியான வேளையில பலவிதமான சோர்வோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு நாள் நீங்க சோர்ந்து போகாதுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வைக்கு இடம் கொடுக்காதங்க. ஓ ஸ்தோத்திரம். எலியா சோர்ந்து போய் சாக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வுக்கு இடம் கொடுக்காதங்க. சோர்ந்து போய் பைபிள் வாசிக்காம இருக்காதங்க, சோர்ந்து போய் ஜெபிக்காம இருக்காதங்க, சோர்ந்து போய் ஆலயத்துக்கு வராம இருக்காதங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரை கொடுத்த வார்த்தைக்காய் இந்த வருஷ கடைசியில் ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரை எதிலெல்லாம் ஆண்டவரை நாங்கள் கர்த்தாவை சோர்ந்து போகாமல் நாங்கள் காணப்பட வேண்டும் என்ற 4 காரியத்தை எங்கள் மத்தியில் வைத்ததுக்காக ஆண்டவரை நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதையாக மாறட்டும். ஆண்டவரே, சோர்வோடு பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு வந்த ஒவ்வொருடைய சோர்வுகளை மாற்றுங்க ஆண்டவரை. ஆண்டவரே போய் துதிக்கிறோம், கூட இருந்து நடத்தும். அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தளப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெரியோரை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். 2 வீலர்ல போனாலும் 4 வீலர் போனாலும் உடைய பாதுகாப்பு பராமரிப்பு கூட இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி காத்து தாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் முழுவதுமே பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தர் கர்த்தர் செய்த சகல வரங்களை மறவாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.